இந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா வவ்வா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வவ்வா மீனில் சின்ன சைஸ் மீன் இது. எனக்கு பர்சனலாக இந்த வவ்வா மீன் ரொம்ப பிடிக்கும். கடலில் ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது. அதில் இந்த வவ்வா மீன் வந்து பார்த்திங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வவ்வா மீனில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டி. இதோட செதியில் எடுத்துக்கலாம். வறுவலுக்கு இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான மீன். குழம்புக்குமே செம்மையாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம இந்த செதில் சைடு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கத்திரிக்கோல் வச்சுருந்தோன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வாழை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், வாழை கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செதில் கொஞ்சம் இருக்கும். அதையும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது இது உள்ளே கொஞ்சம் குடல் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், பாருங்கள் மீன் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ நம்ம இதை வந்து இப்படி ஒரு லைனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வறுவலுக்கு அட்டகாசமான மீன் இது. அவ்வளோதான் கைஸ், கோடு போட்டாச்சு. அப்படியே இந்த கோடு போட்டதை அப்படியே இதில் வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், தண்ணி. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இது அப்படியே நம்ம வந்து இப்படி பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் மிளகாய்த்தூள் கொட்டணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம கொட்டி இருக்கிற மிளகாய்த்தூளே இதுக்கு வந்து போதுமானது.
பாருங்கள் காய்ஸ், இது அப்படியே நம்ம வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம். சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை அப்படியே எடுத்து இந்த எண்ணெயில் வச்சிடலாம். பாருங்கள் கைஸ், எவ்வளோ அருமையாக குக் ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா வவ்வா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ், இப்போ நம்ம வந்து மீனை வந்து திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும். ரைஸ், மீன் நல்லா வெந்துருச்சு. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது அப்படியே நாம் அப்படியே இந்த சின்ன இலையில் வச்சிடலாம். ரைஸ் பாருங்கள், மீன் வந்து செம்மையாக குக் ஆகிட்டு நான் அப்படியே எடுத்து காமிக்கிறேன். ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா சும்மா கேக் மாதிரி குக் ஆகிட்டு இதை நம்ம வந்து அப்படியே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். பாருங்கள் கைஸ், சும்மா செம்மையாக குக் ஆகிருக்கு. இதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஆஹா, அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக இந்த வவ்வா மீன் வந்து பார்த்திங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது, அருமையாக இருக்குது. கைஸ், மீன் வந்து சும்மா அட்டகாசமாக குக் ஆகிருக்கு, சரியான டேஸ்ட் கைஸ். ஸோ நாளைக்கே ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.